நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. காங்கிரஸில் இருந்து மிக முக்கியமான நிர்வாகிகள், பல முக்கியமான நிர்வாகிகள் காங்கிரஸ்காரண்டா அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரண்டான்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், மிக முக்கியமான காங்கிரஸுடைய நிர்வாகிகள் நாளைக்கு வந்து உள்ள தாவேக்கால போய் சேர்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, இன்னொருத்தரும் போறாரு. அது நாளான்னைக்கு சொல்லுவோம். அண்ணன் பேசுறாரு, நானும் பாக்குறேன். மொட்டை வெயில்ல ஒரு 10 பேர் நிக்கிறானுங்க. அதுவும் அந்த இதுக்கு அது இதுக்குன்னு நிக்கிறாங்களே தவிர அண்ணன் பேசுறத கேட்க ஒரு ஆள் கூட இல்லையா, சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இடும்போனம் காத்தி போய் வேதாரண்யத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் யாரும் இல்ல, கடக்கண்ணி எல்லாம் நிக்குது. அவன் நின்றுட்டு நிக்கிற கூட்டம் தான். அதுதான் இதுக்காக வந்த கூட்டம்னு எதுவும் கிடையாது. அதுவும் நிக்கல, ஏதோ கடைக்கு வந்தது ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக திரும்பி பார்த்த கூட்டம் அது. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தம்பி விஜய் தான் பிடிச்சிருக்குன்னா போடுங்க போடுங்க, என்னை தூக்கி குப்பையில போடுங்கன்றாங்க. அவர் அண்ணனே வாக்கு சார் இல்லன்னா கல்ல கொண்டு அடிங்கன்றாரு, இல்ல குப்பையில போடுங்க. என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. நான் செத்தாலும் பரவாயில்லடா, ஆட்சியில ஒரு தடவை நான் உட்கார்ந்துட்டு தாண்டா சாவேன் அப்படின்ற அளவுக்கு முடிவுல இருக்காரு. சொன்னது நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படியே மென்னு முழுங்கி ஸ்டாப் பண்ண. நீங்க அதை ஓபன் பண்ணிட்டீங்க. இப்ப திடீர்னு பார்த்தா துணி அவங்க பாட்டு துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு ஜெட்டியை வாங்கி நான் துவைக்கிறேன். ஏன்டா, அதுக்கு வேற ஏதோ டீச்சர் வாங்கி துவைக்க வேண்டியதானே. உங்க ஜெட்டியை நீங்க துவைச்சு அடுத்த ஜெட்டியெல்லாம் நீங்க துவைக்காதீங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறம் சரி இப்ப துவைக்கிற. ஆமா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கைட்டி கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அது முடியாது. ஜட்டி போடக்கூடாதுன்னு நாங்க ஒரு அமுல் போடுவோம். உங்ககிட்ட தான் ஜட்டி இருக்காது, அப்புறம் எப்படி நாங்க துவைக்க முடியும்? சிக்கன் ஜட்டி இருக்கு, அது கூட மிஞ்சாது. எனக்கு புரியல. நேத்து என்ன கேக்குறீங்க, 4 பேரும் ஆட்சி அமைக்க முடியாதா, வர முடியாதான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு கனிமொழியா சுயேட்சையா நிக்க முடியாதான்னு கேக்குறீங்க. நிக்கக்கூடாதுன்னு யாருங்க சொல்றது? நிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. நின்னால் என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். பிஜேபியின் கைக்கூலியா மாறிடுவாங்க அவங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் ஊடுருவலா கனிமொழி அவர்கள் ஆக்கப்படுவாங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க. வேற யாருமே வேண்டாம், இவங்களே இருக்காங்களே, இவங்களோட ஆட்கள் இருக்காங்களா, அவங்களே சொல்லுவாங்க. ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. என்ன அங்க பாக்குறீங்க? பாத்துக்கிட்டு இருந்தேன். தம்பி லைட்டிங்லாம் எப்படி செட் பண்ணியிருந்தான், நல்லா பண்ணியிருக்கானான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு தான் இந்த நல்லா பண்ணியிருக்கான்லாம் சொல்லலை. அதான் ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். ப்ளஸுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெட்ரோலுக்ஸுக்கும் இன்னும் நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 5 லட்சம் வந்து ஒரு நாள் லீவ் கிடைக்கும்னு பார்த்தேன். எது ரன் 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 அயராம ஓடிட்டு இருக்கோம். ஒரு நாள் லீவ் கேட்டா தர மாட்டேங்கிறீங்க. பண்ணிக்கலாம், என்ன பாத்துக்கோங்க. ஒரு நாள் லீவ் கேட்டா தர 5 லட்சம் வரட்டும். 5 நாள் லீவ் கேட்கறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அதெல்லாம் இப்பவே கூட போயிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் போலாங்களா? அதிமுக இன்றைக்கு பார்த்தோம், தேர்தலில் இந்த வாக்குறுதிகள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து வேட்பாளர் பட்டியலும் ஒரு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. யாருக்கு எந்த தொகுதி அப்படின்ற மாதிரி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதின்னு. பெரம்பூர் நிறைய கொடுத்துருக்காங்க. அமைச்சர்களுக்கெல்லாம் நிறைய அமைச்சர்கள் மீண்டும் வந்து களமிறங்குறாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் களமிறங்குறாங்க. ஜெயக்குமார் அவர்களுக்கு ராயபுரம் தொகுதியை மீண்டும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். வந்து அவர் சொன்னது, பாஜக கூட மட்டும் நம்ம கூட்டணிக்கா வந்தா நான் இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்திருப்பேன், நான் இந்த தடவை தோத்துட்டேன், அதுக்கு காரணமே பாஜக. எப்போ பிஜேபியை விட்டு வெளியே வரும்போது அவர் வந்து சொன்ன வார்த்தைகள், அந்த பொன்னான வார்த்தைகள் இப்போ வந்து மறுபடியும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் இது சாதாரண விஷயம் தான், எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்கிறதான்னும் போது மீண்டும் அந்த கூட்டணியோட வச்சிருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காரு. பட் பெரம்பூர் ஏடிஎம்கே யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, எப்படியும் அதிமுக நிற்கும் சென்னை அப்படின்றதுனால ஒரு அதிமுக நிற்கணுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. பொசுக்குன்னு பார்த்தா பாமக கிட்ட கொடுத்துட்டாங்க.
என்ன சகல இப்படி பண்ணிட்டு பரவாயில்ல சகல நீயே வச்சுக்க, என்ன இருக்கு இதுல, என்ன இருக்கு, பெரம்பூர் தானே நீயே வச்சுக்க. பெரம்பூரா நானே வச்சுக்கவா, எதெல்லாம் இனி அழிக்க முடியுமோ எனக்கு தள்ளி விடுறீங்க. 17 தான் 18 கொடுத்தீங்க, அதுல ஏற்கனவே இப்போ வந்து இதுல ஒண்ணு காலி அவுட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஷியூர் ஷாட் நம்ம வந்து விஜய் தான் வந்து ஜெயிப்பாரா ஜெயிக்கமா அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. விஜய் அங்க ஜெயிப்பார், உறுதியா ஜெயிப்பார் அப்படின்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறு. திமுகவுடைய ஆட்களும் போட்டா கூட கொஞ்சம் டஃப்பா இருக்குமே தவிர விஜய் ஜெயிக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில இது கிடையாது. ஷூர் ஷாட்டா கண்டிப்பா விஜய் ஜெயிச்சிருவாங்க, அந்த டவுட்டே இல்லை. அங்க உறுதியா விஜய் வந்து வெற்றி அப்படின்றத உறுதி பண்ணலாம். கேண்டிடேட் யாருன்றதை பொறுத்து அந்த நம்பர்ஸ் வேணா மாறும். பட் ஆனா விஜய் நிக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த தொகுதி வந்து விஜய்க்கு வந்து எழுதி கொடுத்துருங்க, ஒன்னும் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. இப்ப இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல வாய்ப்புகள் இல்லை, நீங்க அங்க நின்னீங்கன்னா தோத்துடுவீங்க, அதனால வந்து சென்னை மட்டும் எங்க சைட்ல இருந்து கேட்காதீங்க அப்படின்னு வந்து. ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்துச்சுங்களா, அந்த இடத்துல வந்து கூட்டணிகள்ல நேரடியாவே வந்து சூரியன் தான் வந்து அந்த விஜய் எங்க இருந்தாலும் சூரியன் தான் போட்டி. என்னன்னா இந்த தடவை நீங்க அப்படி கொடுத்திருந்தா கூட உங்களுக்கு கேட்காதீங்க, முழுக்க முழுக்க நாங்க தான் வந்து நிக்க போறோம், விஜய் எங்க நின்னாலும் நாங்க நேரடியா வந்து களை இறங்குறதுன்னு முடிவு பண்ணணுங்க. ஒருவேளை அண்ணன் சேகர் பாபு இறங்கினார்னா டஃப் ஜாபா இருக்கும், பயங்கர டஃப்பா இருக்கும். ஸோ அப்போ டிவிக்கே வந்து பயங்கரமா போட்டி போடுற மாதிரி இருக்கும். கூட்டணி இது உதயசூரியன் இல்லாம கூட்டணிக்கு யாருன்னா கொடுத்தாங்கன்னா எழுதிருங்க, இப்பவே வந்து பாண்டு பத்திரம் எழுதி ரெடியா வச்சிருங்கன்ற அளவுக்கு தான் அங்க வந்து இருக்கும். ஏன் பாமகவுக்கு அங்க வாக்குகள் கிடைக்காது அப்படின்னா, அங்க வந்து இந்த கிறிஸ்தவர்கள், கொஞ்சம் இஸ்லாமியர்கள், தலித்துகள் போன்ற நிறைய மக்கள் அங்க வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டுகள் எந்த அளவுக்கு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஏடிஎம்கே ஓட்டும் பிளஸ் பாமகவுக்கு என்ன வாக்கு வங்கி அங்க இருக்குன்றது தெரியல. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டணின்றதுனால ஓரளவுக்கு விஜய்க்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். உதயசூரியன் இல்லாத பட்சத்தில் ஷியூர் ஷாட், உதயசூரியன் இருந்தாலும் ஷியூர் தான் அங்கே வந்து வெற்றின்றது உறுதி ஆகிடும். கமலஹாசன் மாதிரிலாம் இருக்காது, ஐயோ ஜெயிப்பாரோ இந்த கடைசி கட்டத்தில் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே பாட்டு பாட மாட்டேன். இல்ல நான் அதுதான் நான் வார்த்தையாவே சொல்லி இல்ல, அவர்கிட்ட வந்து நீங்க டார்ச் லைட் வேணாம் சூரியன்ல நில்லுங்கன்றதுக்கு காரணம் அதுவா இருக்குமோ. இதை முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி விஜய்ன்றதுனால அங்க சக்சஸ் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் தொகுதிகள் வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளாம் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 27 தொகுதியோட முடிச்சிட்டாரு, லாக் பண்ணிட்டாரு, பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். நேற்று பார்த்தா ஜி.கே. வாசனுக்கு 5 தொகுதி கொடுத்து அது 5மே தாமரை சின்னத்துல நிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ 27 + 32 தொகுதி வந்து பிஜேபிக்குன்னு ஆகி எப்படி ஒத்துக்கிட்டாரு அதுதான் தெரியல. அது அதாவது பிரதான எதிர்கட்சி அதிமுக, அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நிக்கிறதே முதல்ல தப்பு தான். பட் ஆனா பரவாயில்ல, ஏடிஎம் நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்களுக்கு நம்ம இவங்க தான் பெரிய கட்சின்னு சொல்லி சொன்னோம். ஆனா அதை விட்டுட்டு அவர் வந்து தாமரையில போய் நிக்கிறாருன்னா தாமரைக்கு இங்க என்ன மாதிரி வேல்யூ இருக்குன்றது தெரியும். தாமரை சின்னத்துல மக்கள் எவ்வளவு ஆர்வமா போய் வாக்களிப்பாங்கன்றதும் தெரிஞ்சும் இரட்டலைக்கு இல்லாம தாமரையில போய் நிக்கிறாருன்னா யாருடைய அழுத்தம் தெரியல. இது பிஜேபியோட அழுத்தமா இல்ல அதிமுக விட்டு கொடுத்துருச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இல்ல அவங்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறவங்கள நிப்பாட்டினா ஒரு ஓட் பெர்சன்டேஜ் நம்ம ஏத்திக்கலாம்ல. யாரு? பிஜேபிக்கு தாமரைக்கான ஓட் பெர்சன்டேஜ் நாங்க இவ்வளவு வாங்கியிருக்கோம் ஏத்திக்கலாம். அவங்க ஏத்திப்பாங்க. இவங்க என்னங்க பண்ணுவாங்க, அந்த கட்சி வச்சிருக்காருல ஒருத்தர், அவரு என்ன பண்ணுவாரு, இணைச்சிட வேண்டியதுதான். அதுக்கு ஏற்கனவே இணைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு விஷயம் இல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு வச்சு ஒரு கட்சி போய் பாஜக கூட தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சிருக்குன்றதே வந்து வேதனை. அதுல அதை விட வேதனை இப்ப இந்த 5ம் இரட்டையில போடாம சைக்கிள்லயும் போடாம போயிட்டு தாமரையில போடுறதுன்றது அவ்வளவுதான், சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே வந்து இது ஜலசமாதி தான், இப்ப கேட்கவே வேணாம். அத்தி வரதர் காஞ்சிபுரத்துல இருந்து சொல்லுவாங்க இல்லையா, 40 வருஷம் அவ்வளவுதான் முடிஞ்சு தூக்கி உள்ள போட்டு அதுக்கப்புறம் வர மாட்டாரு. அதான் சொல்றேன், அதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது வந்து எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை வாங்கியிருக்காங்க. இந்த கும்பகோணம், அப்புறம் இந்த தஞ்சாவூர், ஒரத்தநாடு, அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். கிட்டத்தட்ட அதிமுக கொஞ்சம் வேகமா செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அப்படின்லாம் கொஞ்சம் தொகுதி பங்கீடு. இன்னைக்கு மயிலாப்பூர்ல கிளம்பி இறங்கிட்டாரு இவரு எடப்பாடி இறங்கி பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. வேட்பாளர் யாருன்னு கூட இல்லை. ஆனா தமிழிசை போயிருக்காங்க. அப்புறம் தமிழிசை தான் அங்க வந்து மயிலாப்பூர்ல நிக்க போறாங்கன்றது உறுதி ஆகிடுச்சு. ஸோ வந்து நல்லா இருக்கும் மயிலாப்பூர் தமிழிசை, நல்ல ஒரு குட் காம்பினேஷன். சக்கரை சொல்றீங்க, சக்கரை பொங்கல்ல ரசம் நல்லா இருக்கும். வடகறி கூட கிடையாது, ரசம் சக்கரை கூட பாத்திர கூடாது. எடுத்து
எடுத்தாலே முடிச்சு போதும். விடுறதுக்குனே வா, முடிச்சு விடுறதுக்குன்னே. என்னன்னு தெரியல. ம். நல்ல ஒரு இதுவா இருக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு பேசி முடித்தோம். திமுக நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு தொகுதி முடித்தோன்னே தேமுதிகன்னு வாய் எடுக்கிறதுக்குள்ளே வீடியோ போடுறதுக்குள்ளே 10 தொகுதியை பண்ணிட்டாங்க. தூங்கியிருக்க மாட்டார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள் நீதி மையம் போட்டியே போட மாட்டேன்னு சொல்லி வெளியில் வந்து கெத்தா மாசா ஸ்டைலாக அறிக்கை விட்டுட்டு போயிருக்காரு. 8க்கு மேல 8 வச்சா முட்டை என்னது முட்டையாயிடும் கோபாலா? ஆமாம், எனக்கு 8 இருந்தா 8, 10 இருந்தா 10 என் பாட்டு பாடுன்றதுதான் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. 8னாவும் பாடாது 10னாவும் பாடாது. அதாவது சந்திரமுகில எந்திரிச்சு நிக்கவே இதுல 10 பொண்டாட்டி 10 தொகுதி. அதாவது காங்கிரஸுக்கு கண்டிப்பா வெளியே போயிடும், உறுதியா வெளியே போயிடும். அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அதுக்கு வந்து தேமுதிக உள்ள இழுத்துட்டா அது மாபெரும் கட்சி. அந்த கட்சியால நமக்கு மிகப்பெரிய கெயின் கிடைச்சிரும். விஜயகாந்த் ஓட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காங்க, அப்படியே கொண்டு வந்து நமக்கு கொட்டிடுவாங்கன்றதுனால 10ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாநாடு நம்பிட்டாங்களோ? எந்த மாநாட? ஒரு மாநாடு போட்டாங்களே, அங்கே ஆள் கிடையாதுங்க. இளைஞர்கள் கூட பேசினாரு. அதெல்லாம் இல்ல. இளந்தலைவர் நேற்று போய் போட்டோலாம் எடுத்திருக்காரு. எங்க இருந்து வந்தாரு அதுதான் தெரியல, எங்க இருந்து கூட்டு வந்தாங்க. திண்ணையிலே படுத்துட்டு இருந்த மாதிரி திடுக்குன்னு வந்த மாதிரி வந்து இறங்கிறாரு. இளந்தலைவர் இறங்குறாரு, ஸ்டாலின் கூட போட்டோ எடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அது அப்புறம் அந்த இதுக்கு இதெல்லாம் நம்பிட்டாங்க போல தேமுதிக வந்துடும். ஆனா காங்கிரஸ் பார்த்தா போல, காங்கிரஸ் ஏமாத்தி 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சு. இவங்க என்னடா பண்ணலான்னு பார்த்தா, சரி இவங்களை ஹோல்ட்லயே வையே, ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம், ஏதாவது கதை கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம், பேய் கதை ஏதாவது சொல்லி பார்ப்போம். ஒரு கதையும் சொல்ல முடியல. சரி நீங்க எல்லாம் குறைச்சிக்குங்க, வாய் விட்டுட்டோம், அவங்களுக்கு பேசுறோன்னு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், புது கட்சியெல்லாம் வந்துருக்குது, பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி 2 கம்யூனிஸ்டுகளையும் ஏமாத்தி 2 தொகுதியை வாங்கியாச்சு. அப்புறம் மதிமுகவை ஏமாத்தி அதுல இருந்து 2 சீட்டை குறைச்சாச்சு. 3 அவங்க எடுத்துக்கிட்டாங்க, 1 அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே போட்டி போட்டது 6 இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து 2, இவங்கள்ட்ட இருந்து 2, 4 தொகுதியை அவங்கள்ட்ட இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கு பேசப்பட்டது ஒரு 6, அந்த மாதிரி 10 சொல்லிட்டாங்க. பட் ஆனா 6 வந்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு 6 கொடுக்கணும் இல்லையா? கூட்டணி கட்சிகளுக்குலாம் 6 6 6ன்றதான கான்செப்ட். அந்த 6ல அவங்களுக்கு 6 ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு எங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இவங்களோட 2, அவரோட 2 எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு 4 போட்டு மொத்தமா கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுதான் பிரச்சனையே தவிர தேமுதிகவை வந்து உயர்த்தி இதெல்லாம் அந்த கதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாய் விட்டாச்சு, 10 வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாய் விட்டாச்சு. சரி ஓகே அப்ப கொடுங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பிடுங்கி அங்க கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதாவது 0.4% வச்சிருக்கவங்களுக்கு 10 சீட்டா. இவரு வந்து தனியா போட்டி போட்டு 2021 தனியா போட்டி போட்டு மக்கள் நீதி மையம் 2.5% ஓட்டு வச்சிருப்பாராம். அவருக்கு சீட்டு கிடையாதான். நல்லா இருக்குல்ல, உலக அதிசயமா இருக்குல்ல. ஒரு 0.99% 8. ஆனா இவங்களை விட அதிகமா வச்சிருக்க சிபிஐக்கு 5. நல்லா இருக்கா கேட்கவே? அந்த மாதிரி வந்து ஒரு வேலைகளை வந்து பார்த்துருக்காங்க. இது இவங்களாவது பரவாயில்ல, ஒருத்தங்க 10 ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஏதோ என்னென்னமோ காரணம் காட்டி 8 வாங்கிட்டு போயிட்டாரு. எப்படியோ 8 வாங்கிட்டாரு. இவரு போய் நிக்கிறாரு, என்ன வாங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கும், என்ன சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆமா உதயசூரியன்ல அப்படின்னு இருக்காங்க. இல்ல டார்ச் லைட் இல்லைங்க, அதுல வெளிச்சம் வராது, நம்மளுதுலதான் வெளிச்சம் வரும், நம்மளுதுதான் பிரைட்டா இருக்கும் அப்படிங்க. இல்ல கரெக்ட் தான், நைட் நேரத்துல அதை பயன்படுத்தும், அது வராது. அப்ப எங்களுதுதான் வந்து தேவைப்படும். நீங்க நைட்ல போறீங்க, நம்ம பகல்ல தானே பிரச்சாரத்துக்கு போறோம், அப்போ சூரியன் தான் இருக்க போகுது, நீங்க டார்ச் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒத்துக்கிட்டாங்களாம், டார்ச்ல நிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஆமா ஆமா வெறுமனே கையில பிடிச்சி நிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, தொகுதியில இல்ல. 2 சீட்டு வேணுமா, ரிஜெண்டர் 2 படம் பண்றியான்னு கேட்டாங்க. இது நல்லா இருக்கேன்னு அங்க போய் கழுத்து போட்டுருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன எப்படியா இருந்தாலும் ஏன் பிசினஸ் ப்ராஃபிட் தான். பொட்டி மாறிடுச்சு தம்பின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் மாத்தி எதுக்கு, ஆமா எதுக்கு அரசியல். நாங்கள் போட்டி போடலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இது ஒரு கடமை, இது எங்களுடைய இது அரசியல். இந்த மாதிரி ஒண்ணு நடக்கலன்னா அது போட்டது விதை போட்டது நானு அப்படின்னு நீங்க போயிடுவீங்க. ஸ்நேகன் என்ன பண்ணாரு, அடிக்கிற அடியில இனிமே திராவிட மண்ணுல நீ தயவு செய்து போயிடுப்பா, உங்க ஆளு வேணான்ட்டாரா. இப்ப அவரு எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவாரு? என்ன பண்றது, தலைவர் எடுக்கிற முடிவு ஒண்ணு. அந்த தலைவர் டப்பிங் ஸ்டுடியோல என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு, எடுத்துட்டாரு. அதாவது இப்ப என்னன்னா 2 சீட்டு கொடுத்திருந்தாலாவது உதயசூரியன்ல நின்று அவங்க எங்கேயாவது ஜெயிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டு கொடுக்குற ஐடியாலாம் இருந்திருக்காது. இந்த மாதிரி பேசி
எதையாவது உரட்டி விடுறதுக்கு தான் வேலைகள் நடந்திருக்கும். அதான் அவர் அப்பயே சொல்லிட்டாரு, நம்ம கூட காட்டினேன்னு, நான் போட்டி போட்டு முதலமைச்சர் ஆகலாம் வரலங்க, மொத்தமா மாத்துறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாருல. போட்டி போட்டு முதலமைச்சராக வரவில்லை, முதலிலிருந்து எல்லாத்தையும் மாத்த வந்திருக்கணும். அப்ப நீங்க முதல்ல வந்திருக்கணும், கடைசியா வந்துட்டு முதல்ல இருந்து மாத்துறேன்னா? அட கடைசில இருந்து இப்போ முதல் வந்திருக்கேன். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு அந்த டிவியை உடைக்கணும், அந்த ரிமோட்டை போட்டு உடைக்கணும், அங்கேயே கொண்டு போய் வைக்கணும், அப்புறம் அவங்கள்ட்டே புது டிவியும் ரிமோட்டையும் கேட்கணும். இப்போ அவங்க டிவியும் ரிமோட்டும் தரமாட்டேன்றாங்க. அதுக்கு தான் கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது, டப்பிங் ஸ்டுடியோல வச்சு பாருங்க, ஸ்னேகன்ட்ட கொண்டு போய் கொடுங்க, அவர் வச்சு பார்க்கட்டும், அவர் பண்ண ரீல்ஸ் அவரே பார்க்கட்டும், மேடையில் பண்ணார்ல ரீல்ஸ், அந்த ரீல்ஸ் அவரே பார்க்கட்டும். எனக்கு அந்த ஆக்ரோஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே ஒருத்தர் 2026ல அது கமலுக்கு தான் சொல்லியிருக்காருன்றது அப்ப தெரியல. அது கமல் அந்த கோவம் தான் நினைக்கிறேன், அந்த கோவம் தாங்க. அதாவது நீங்க என்னன்னா, நம்ம ஒரு படம் பார்த்தோம் மதியானம் இதுல சேனல்ல பார்த்துட்டு இருந்தோம்ல, புதுப்பேட்டை. அதுல அந்த கொக்கி குமார் தனுஷோட அப்பாவா இருப்பார்ல, என்ன விட்டுற சொல்றா, இந்த வயசுல என்னடா பண்ண போற அப்படின்னு. அதாவது என்னன்னா, அவங்க அம்மாவை இவர் கொலை பண்ணிடுவாரு, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தனுஷ் என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பாவை கொண்டு போய் குழியில வச்சு புதைச்சிருவாரு. அன்னைக்கு டிவியை உடைச்ச காண்ட இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு 2 சீட்டு வரும்போது வேணாம் அப்படின்ட்டாரு. அது என்னங்க அவமானங்க இது. திருப்பி இப்போ சொல்லிட்டு இருக்காரு, திருமாவர்கள் வேற சொல்லிட்டு இருக்காரு, நீங்க அந்த 2 தாங்க தூக்கி அவர்கிட்ட கொடுத்தது. இவரு சரிப்பா சொன்னா திருப்பி கொடுத்துருவேன் பரவாயில்லையா அப்படின்பாங்க. இவர் இல்ல இவர் என்னன்னா, இவருக்கு தெரியாது, இவர் போன எப்படியா 8 கொடுங்கன்னாரா, என்னடா 8 எப்படி நான் கொடுக்கறதுனால எம்என்எம் தட்டிடுங்க அப்படின்னு. ஓகே ரைட், இந்தா பொண்ணு உனக்கு 8 வேணும், அதானே இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த விஷயம் ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவரே ஏமாத்திருக்காங்கன்னா பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஆளுங்க இவங்க. ஆண்டவர் போறாரு, என்னன்னா ஆண்டவருக்கே தெரியாம எப்படிங்க எடுத்து கொடுப்பாங்க? ஆண்டவருக்கே தெரியாத, ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டவருக்கு தெரியாம எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் போயிருக்காரு, என்ன நம்ம சீட்ல ஒன்னுத்தையுமே காணும், வெறும் எம்டியா இருக்குது, 02 போறதுக்கு போல 00 போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தா இல்லைங்க வந்தாரு திருமணம் கேட்டாரு. என்ன சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நாங்க நிபந்தனையின்றி உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம், உங்க ஆட்சி அமையறதுக்கு நிபந்தனையின்றி. இப்ப இந்த திராட்சை விழுந்துருச்சு பாரு, சாப்பிடுப்பா, எவ்வளவு கத்திட்டு இருந்தாலும் அவன் திராட்சை சாப்பிட்டுட்டு, கொட்டையெல்லாம் துப்பிடுறல, முழுங்கிறாத. திராட்சைன்ற பாருங்க. நம்ம திருமாவுக்கு போய் கேட்டிருக்காரு, சொன்னா கமலஹாசன் மாதிரி கேட்டோன்னா இல்லைன்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு திருமா வந்து நேற்று நைட்டே இந்த விஷயம் தெரியும், இது கமலஹாசன் போட்டி போடலன்னு நேற்று நைட்டே தெரியும். மதியானமா பொறுமையா உட்கார்ந்து ஆராய்ந்து தமிழ்ல வார்த்தைகள்லாம் எடுத்து, அவர் பண்ணது தியாகம், திமுக இப்படி பண்ணியிருக்க கூடாது, திமுக அவரை வந்து கொடுத்துருக்கணும், திமுகவுக்கு வந்து இது வந்து சரியானது கிடையாது, எங்க சின்னத்துல போட்டி போடணும்னா நாங்களே வந்து போட்டி போடணும்னு எங்களை விட்டுறணும், நீங்க எப்படி ஒரு சில நேரத்துல உங்களோட சின்னத்துல நாங்க போட்டி போடுறோம், அது மாதிரி எங்களோட சின்னத்துல நாங்க போட்டி போடுறதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து திமுகல இருந்து போன் வந்திருக்கு, நேற்று அந்த பரோட்டாவும் பாயாவும் சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சு, அது அவரு காசுல வாங்கினதுதான் அப்படின்ற மாதிரி அவரோட 2 தான் தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், நீங்க இதெல்லாம் பேச வேணும்னா அப்படியா, அப்ப அதுல திமுகன்ற வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு வெறுமனே அப்படியே ஒரு இது அறிக்கையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவர் ஆறுதல் படுத்துற மாதிரி. ஆனா உண்மையாவே அவருக்கு முதல்ல போட்டி போடுற விருப்பம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியணும்ல. அவ்வளவு விருப்பம் இருக்கிறவரு இவ்வளவு ஏமாற்றத்தோட அங்க போய் நிபந்தனையின்றி ஆதரவு கொடுக்க மாட்டாரு, தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ற மாதிரி மேபி வந்திருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரிதான் அங்க போய் பாத்துருப்பாரு, நம்ம எம்டன் மகன்ல சொல்லுவாங்கல்ல, இது எங்கடா இங்க இருந்து அப்பனா காணா, எங்கடா இங்க இருந்து கட்சியை காணா, இருந்தா தானே யாராவது ஸ்னேகனுக்கு கொடுக்கலான்னு வாங்க, அது என்னத்த ஸ்னேகனுக்கு கொடுத்து எதுக்கு ஒரு எம்எல்ஏ எல்லாம் வாங்கிட்டு அது வாங்கினாலும் உதயசூரியன் எம்எல்ஏ தான், எதுக்கு அது நம்ம எம்பியா ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஒரே கட்சி ஒரே எம்பி முடிஞ்சு போச்சு, ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அதுக்கான அவருக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்து நாங்க டார்ச்சர் லைட்ல தான் நிப்போம், அதுதான் எங்களுக்கான அடையாளம், அடையாளத்தையே தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க, அப்புறம் என்ன புதுசா உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு. இதுதான் இப்ப நடந்திருக்கு. மக்கள் நீதி மையம் போட்டி போடாது, திருமாவளவன் என்னதான் வந்து அரங்கேற்றம்லாம் பண்ணாலும் எவ்வளவு பெருசு படிக்க முடியல, அதனாலதான் சிம்பிளா விட்டுட்டு உங்களுக்கு கொடுத்த 8 தொகுதிக்கு யாரை போடுவீன்ற விட்டுட்டு இப்பதான் ஒரு போட்டி போடுறதுக்கு இவர் வந்து எழுதிட்டு இருக்காரு. ஏன் வந்து வெளியில வந்து பேச வேண்டியதானே? சொல்ல முடியாதுங்க, கமல் எழுதி கொடுத்து இவர் போஸ்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அது கமல் எழுதுனது கிடையாது, ஓரளவுக்கு புரியுது, ஓரளவுக்கு புரியுது.
அதனால எனக்காக நீ இதை போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். முதல்ல அவர் பார்த்தா அவர் புரிஞ்சிருக்காது, ம். இது என்னத்தடா போஸ்ட் பண்றது அப்படின்றப்பாரு. இதை விடு நானே ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த அச்சாணி எடுத்து எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பிச்சிட்டாரு. அதோடய பெருசா போட்டிருப்பாங்க. ஆனா என்னன்னா அதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டா கொடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால வந்து எழுதிட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு திமுகன்னு அதுல வார்த்தையே இல்லாம எழுதிட்டோம்னா இந்த பிரச்சனை இல்லைன்னா வெளியே வந்தா திமுகன்னு சொல்லணும், அப்புறம் ஏதாவது பேச வேண்டியிருக்கும். அது இல்லாம ஒரு தேமுதிகவையும் சேர்த்து தான் அடிச்சிருக்காரு. ஏண்டா இவ்வளவு அரும்பாடுபட்டு உங்ககிட்ட கத்தி குத்தெல்லாம் வாங்கி பிஜேபி வந்துடும், அது வந்துடும், இது வந்துரும்னு எல்லா பிரச்சனைக்கும் நாங்க வந்து கத்தி குத்து வாங்கினா அசால்ட்டா தூக்கி 10 சீட்டை தேமுதிகவுக்கு கொடுக்குறீங்களேன்ற அந்த வழியையும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றது, உங்கள்ட்ட அந்த இது இல்லையே, டேலண்ட் இல்லையே, நீங்க பண்ணியிருந்திருக்கணும். உங்களுக்கு நீங்க இப்படியே இருந்திருக்கணும். இப்படின்னும் போது இப்படியான்றது அப்பதான் முடிவு எடுக்கணும். நீங்க விட்டுட்டு நாங்க எப்பவுமே அவர் கூட தான் இருப்போம்னா அதான் லெஃப்ட் ரைட் அடிச்சு போங்க 8 தான் போங்க அப்படின்னு. அதுவும் கமல்கிட்ட இருந்து 2 புடுங்கி கொடுத்துருக்காங்க, சந்தோஷப்படுங்க. அதுக்காக தான் அந்த அறிக்கை 2 புடுங்கி கொடுத்துருக்காங்கன்றதுக்காக தான் அந்த அறிக்கையை ஆறுதல் சொல்றீங்க. ஆறுதல் செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து ஆறுதல் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு. பார்ப்போம். தாவேக்கா 27ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கும் தேர்தல் கமிஷன் வந்து ஓகே பண்ணிருச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது மட்டும் அவ்வளோ வேகமா சொல்றீங்க? தெரியாது. 28ல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்பதானே கொடுத்துருக்காங்க. அந்த விஷயமே இல்ல எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. விஜய் உட்பட ஒரு 20 பேருக்கு, செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த் அப்படின்னு ஒரு 20 பேர்கிட்ட வந்து எல்லாமே அனுமதி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இனிமே களத்துல இறங்கிடுவாங்க. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வராங்க. வேட்பாளர் பட்டியலோட வராரு, வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. காங்கிரஸில் இருந்து மிக முக்கியமான நிர்வாகிகள், பல முக்கியமான நிர்வாகிகள் காங்கிரஸ்காரண்டா அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய காங்கிரஸ்காரண்டான்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், மிக முக்கியமான காங்கிரஸுடைய நிர்வாகிகள் நாளைக்கு வந்து உள்ள தாவேக்கால போய் சேர்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, இன்னொருத்தரும் போறாரு. அதை நாளான்னைக்கு சொல்லுவோம், அது வந்து அப்புறமா பேசிக்கலாம். ஸோ ஒரு முக்கியமான நிகழ்வு நாளைக்கு நடைபெறுது. ஒரு காங்கிரஸ் கூட பாதி அப்படின்னு கூட சொல்லலாம், கால்வாசின்னு வச்சுங்களேன், ரொம்ப ஓவரா கூட கால்வாசி வந்து விஜய் கிட்ட வந்து காங்கிரஸ்ல இருக்கிறது 4 பேர் தான். அதாங்க, அந்த 4ல இருந்து ஒரு 2 பேர் எடுத்துங்களேன், ஒரு 1.5 பேர் எடுத்துங்களேன், இந்த மாதிரி வந்து போறாங்க. காங்கிரஸ்ல 4 பேர் கிடையாது. அவங்க என்னன்னா இந்த அழகிரியால நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 4 பேர் போராட்டம், அது வேற. காங்கிரஸ்க்குன்னு இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. என்னன்னா அவங்க ஒரு தொண்டர்களா இருக்க மாட்டாங்க, அவங்கள வந்து ஒரு அங்க இந்த ஏரியாக்குள்ளார இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அங்கங்க இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, சத்தியமூர்த்தி பவன் வராததுனால வந்து உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் காங்கிரஸுடைய தொண்டர்கள் அவங்களுடைய தொண்டர்களாவே தான் இருப்பாங்க. அந்த காங்கிரஸ்ன்றதை தாண்டி அவங்களால வர முடியாது. இப்போ எப்படி திமுகன்னு வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா வரமாட்டாங்களோ, அதிமுகன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டா வரமாட்டாங்களோ, அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்களும் நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதுல இருந்து முக்கியமான நபர்கள் காங்கிரஸை தாண்டி வர முடியாது. காங்கிரஸே வர முடியாத நிலைமையில தான் இங்க இருக்கு. காங்கிரஸ் என்னைக்குமே வர முடியாது, அது வேற விஷயம், தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை நம்பி எந்த வகையிலையும் பிரயோஜனம் கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அது இந்த டிசிஷன்லயே தெரிஞ்சு போச்சு. டிஎம்கே கூட மறுபடியும் போறாங்கன்ற டிசிஷன்லயே தெரிஞ்சு போச்சு. அந்த சீட்டு கொடுக்கறவங்கள தாண்டி மீதி இருக்கவங்க, அதாவது நிர்வாகிகள், நான் சொல்றது நிர்வாகிகள், அதிருப்தியாளர்கள், திமுக கூட போக வேண்டாம், இது தாவேக்கா கூட போய் சேருவோம், அது நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்த நிறைய பேர், அதுக்கு ஆதரவா இருந்தா இன்னைக்கு கூட ஒருத்தரை நீக்கி இருந்தாங்க இல்லையா, அவரு நீக்கிட்டாங்க இல்லையா, அவரு தான் முக்கிய பிரமுகர். அவர் தலைமையில தான் எல்லாருமே வந்து பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. அவரு வந்து போறாரு. அது ஏன் ஆதவர்ஜன் அப்படி சொல்றாருன்னு தெரியல. வந்து சேர்றாங்கன்னா அது அமைதியா வந்து அதுக்கு முன்னாடியே நீங்க அதை ரிவீல் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா கூட மாறாது. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். அது ஏன் அப்படி ரிவீல் பண்ணாருன்னு தெரியல. யாரான்னு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல, சில பெருந்தகை இவங்களுக்கு எல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல, இமயமெல்லாம் போக காத்திருக்கானோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிம்மதியா இருந்திருக்கு. நீங்க சொன்னீங்க ஸ்லீப்பர் செல், அதுல இருக்க ஸ்லீப்பர் செல் ஏதாவது சொல்லி இந்த கிரேங்க் தான் போகுதுன்னு சொல்லி எதையாவது பேசி தடுத்து நிறுத்திட்டா நான் தான் வெளில போறேன், இதுக்கு மேல நீ என்ன தடுத்து நிறுத்துறது இல்ல. அது தெரியல, அது என்ன மாதிரியான ஒரு போக்குன்னு தெரியல. பட் ஆனா நிர்வாகிகள் நாளைக்கு வராங்க, சேர்றாங்கன்றது உண்மை. அதே மாதிரிதான் பாண்டிச்சேரியிலையும், பாண்டிச்சேரியில இவங்க இங்க நீங்க அவங்க பண்ண மாட்டாங்களா? நீங்க இங்கன்னா உங்க ஊர்ல நீங்க பாண்டிச்சேரியில காங்கிரஸ், அது மாரி எங்க ஊர்ல நாங்க கேட்டு தெரிஞ்சுங்க, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அங்க அந்த 30 தொகுதியா 30 தொகுதியிலுமே டிஎம்கேவும் வேட்புமனு கொடுத்துருக்கு, காங்கிரஸும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். வாபஸ் வாங்குங்க, அதெல்லாம் முடியாது, நாங்க கொடுத்ததுதான்ற மாதிரி காங்கிரஸ் இப்போ மல்லு கட்டிக்கிட்டு இருக்குது.
அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா? அதான் ஒரு ஸ்டேட் தான், ஒரு இதுதான், ஒரு எல்லை கோடு தான். ஒரு எல்லைக்கு மேல போனா எல்லாம் நீ யாரா அண்ணன், நான் யாரா தம்பி தான். அது இங்கேயே நடந்திருக்க வேண்டியது. இங்க இவங்க கொள்கை கூட்டணின்றாங்க. இந்த கொள்கை கூட்டணியில பாத்தீங்கல்ல, கொள்கை இல்லாத கூட்டணின்னு ஒண்ணு என்டிஏ இருக்கும்போது அவங்கள எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சுமூகமா 27 17 11 பிரிச்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க பயங்கரமா இல்ல 8 இல்ல 10, ஐயோ இவங்களுக்கு என்ன 10, நீங்க என்ன 25, இவனுக்கு என்ன 28. கொள்கை கூட்டணிக்குள்ளார வந்த சோதனை தொகுதி பங்கீட்டுல வந்து நிக்குது. ஆனா பாருங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்களாம் அப்படி வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுலயும் வந்து ஏதாவது ஒரு சமரசம் அப்படின்றதுதான் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ளார ஜாலியா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியும் ரிசல்ட். ஆனா ஒருவேளை வந்து காங்கிரஸ் இங்க வந்திருந்தாங்க, தாவேகா கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு? எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எந்த கட்சியுமே போகல, நம்ம இப்ப ஆளா போகணுமான்றதுதான் அவங்களுக்கு ஒண்ணு. ரெண்டாவது அங்க மேலிடத்துல இருந்து வந்த இவங்க மதர் தெரசி சோனியா காந்தி அவங்க வந்து செய்த வேலை, அப்புறம் நடுவுல இந்த கார்கே அவர்கள் செய்த வேலை எல்லாம் சேர்ந்து, ஆமா அவங்க எல்லாம் செஞ்ச வேலைகள் தான் மறுபடியும் திமுக, அப்புறம் பழைய கை சிதம்பரம் அவரு போய் செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி எல்லாமே போய் வந்து கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் நாங்க அதே கூட்டையிலேயே ஊற போறோம். அதுதான் நேற்றுக்கு சொன்னாரு ஒரிஜினாவும் அதுதான் சொன்னாரு. இது மாதிரி ராகுல் காந்திக்கு தாவேகா கூட வர்றதுக்கு தான் ஆசை, ஆனா இங்க இருக்கிற பெரிய நிர்வாகிகள் ப. சிதம்பரம் இவங்க தான் போய் கெடுத்து விட்டோம்ட்டாங்க. உண்மைதான், அது எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சது. ராகுலுக்கு இதுதான் விருப்பமா இருந்துச்சுன்னு. அதனாலதான் ஸ்டில் இது வரைக்கும் எதுவுமே அதை பத்தின கருத்தை தெரிவிக்காம இருக்காரு. ஒரு போன் கூட பேசாம, ஒரு ட்வீட் கூட போடாம 20-25 நாள் இருக்கு. வருவாரா வரமாட்டாரான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு காங்கிரஸோட நிலை வந்து இருக்கு. பாப்போம் இந்த கொள்கை கூட்டணி எப்படி வந்து எடுத்துட்டு போறாங்கன்றத பாப்போம். இதெல்லாம் பேசிட்டு நாம் தமிழரை பத்தி பேசலன்னா அம்மா அது ஒரு கட்சி கண்டிப்பா பேசிதானே ஆகணும். கட்சி நம்ம நல்ல கட்சி என்ன நல்லா போய் பேசி நம்ம பேசுறோமோ இல்லை, அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ரோடா பின்ன கொள்கையெல்லாம் போய் சேர்ந்துருச்சு ஏற்கனவே. பேசுற யார்கிட்ட பேசுற? நான் பேசுவேன்ல. நீ பேச யாரு கேப்பா? நான் கேட்பேன்ல. அது மனசுக்குள்ளே பேசிக்க வேண்டியதானே, அதுக்கே வேன்லாம் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே பேசினா வீடியோ எடுக்க முடியாது. ஓப்பனா பேசினா வீடியோ எடுத்து அதை நான் போய் நானே வீட்டுல போயிட்டு போய் பார்ப்பேன்ல. தெரியும்ல. அது தம்பியோட சேனல்லே போட்டு ஒரு வருமானம் மாத்திடுறது, இதெல்லாம் வேற. அது யூடியூப் காரன் கொடுக்குற, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்றேன். இல்லங்க அண்ணன் பேசுறாரு, நானும் பாக்குறேன். மொட்டை வெயில்ல ஒரு 10 பேர் நிக்கிறானுங்க. அதுவும் இந்த இதுக்கு அது இதுக்குன்னு நிக்கிறாங்களே தவிர அண்ணன் பேசுறத கேட்க ஒரு ஆள் கூட இல்லையா? சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இடும்போனம் காத்தி போய் வேதாரண்யத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் யாரும் இல்ல, கடக்கண்ணி எல்லாம் நிக்குது. அவன் நின்னுட்டு நிக்கிற கூட்டம் தான். அதுதான் இதுக்காக வந்த கூட்டம்னு எதுவும் கிடையாது. அதுவும் நிக்கல, ஏதோ கடைக்கு வந்தது ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக திரும்பி பார்த்த கூட்டம் அது. அவன் ஏன் இப்படி ஆகி போச்சு? சாட்டை போற இடத்துக்கு மட்டும் நல்ல கூட்டம் வருது பாத்தீங்களா? சாட்டை துறைமுருகன் போற இடத்துக்கு மட்டும் அந்த மேடைகள் அந்த மீட்டிங் மாதிரி போடுறாங்கல்ல, அதுதான் ஏதோ ரீசன் இருக்கு. இல்லங்க இவங்க இந்த ஒரு காரணம் சொல்றாங்களா, அது காரணம் கைப்பற்ற போறாரா? இல்ல ஏன்னா இல்லங்க அவரு வந்து கொள்கை பேசுறது கிடையாதுங்க. இப்பெல்லாம் அவரெல்லாம் விஜய் திட்டுறாரு. சோ விஜய திட்டினா பிடிக்குன்ற ஒரு கேங் இருக்கும் இல்லையா, அந்த கேங் இப்ப அங்க போயிடுச்சு. அதுக்காக போய் அவரு உட்காந்து நல்லா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாரு, நல்லா பேசுவாரு, பாடி லாங்குவேஜோட நல்லா இதெல்லாம் நகைச்சுவை எல்லாம் பண்ணுவாரு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சமீபத்துல கூட ஏதோ ஒன்று சொல்லும் போது கூட ஒன்று சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து பெண்களை முன்னேற்றுவார், அப்படி முன்னேற்றுவார், அவரு திரிசாவை தான் முன்னேற்றுவார்னு. நான் படத்தை சொன்னேன், இந்த படத்துல நடிக்க வச்சார்ல, அந்த மாதிரி சொல்லும் போது மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப பழைய திமுக பேச்சாளர்கள், ஆபாச பேச்சாளர்கள், இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வந்து பாக்குறாங்கன்னா பார்த்து ரசிக்கிறாங்கன்னு கிடையாது. அது ஒரு சிலருக்கு மைண்ட் செட். அந்த இப்படி பேசினா ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சகிச்சு கேட்டுட்டு அப்படியா சரி ரைட்னு போயிடுவான். அவ்வளவுதான். அது அதுக்கப்புறம் போய் அவன் என்ன பண்றான்னு தெரியும். அந்த மாதிரி தான் சாட்டை துறைமுருகனும் தன் பேச்சாற்றலாம் எல்லாரையும் கவர்ந்து இழுத்து கொள்கைகளை பேசுறது இல்ல. நான் கூட கட்சி அண்ணன் இருந்து வாங்கிடுவாருன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அண்ணன் உனக்கெல்லாம் கூட்டம் கூடலண்ணே, பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு கூட்டம் கூடுது, மவுஸ் அவ்வளவுதானே போச்சுண்ணே, என்கிட்ட கொடுத்துட்டு பேசாம நீங்க எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் ஏதாவது போயிட்டு வாங்க, கனடா எங்கேயாவது போயிட்டு வாங்க, இந்த 2த்துல ஒன்று தொடுங்க, 2த்துல ஏதாவது ஒன்று தொடுங்க, அதுதான் அப்ப அதுதான் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பெரிய அளவுக்கு இன்னும் கூட்டம் வரல. அவர் பேசுறாரு, அவர் நல்ல இப்ப சீமான் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தம்பி விஜய் தான் பிடிச்சிருக்குன்னா போடுங்க, என்னை தூக்கி குப்பையில போடுங்கன்றாங்க. அவர் அண்ணனே வாக்கு சொல்ற, இல்லைன்னா கள்ள கொண்டு அடிங்கன்றாரு, இல்ல குப்பையில போடுங்க. என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. நான் செத்தாலும் பரவாயில்லடா, ஆட்சியில ஒரு தடவை நான் உட்கார்ந்துட்டு தாண்டா சாவேன் அப்படின்ற அளவுக்கு முடிவுல இருக்காரு.
சொன்னது நடக்க அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படியே மென்னு முழுங்கி ஸ்டாப் பண்ணேன். நீங்க அதை ஓபன் பண்ணிட்டீங்க. ரெண்டுத்துல ஒண்ணு உறுதியா நடக்கும். அதை எதுன்னு நான் சொல்ல விரும்பல. எதுன்றது அப்படிலாம் நடக்கணும்லாம் இல்லைங்க. ஆனா இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது எதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுவா நடக்கட்டும், அவ்வளவுதான். என்ன ஆட்சியில உட்காருவாரு அப்படி என்ன சொல்லவா? சொல்லிருவேன், ஏதாவது தப்பாயிருமான்னு பாக்குறேன். சொல்லிடாதீங்க. இல்ல கடல்ல நிறைய ஆமைகள் எல்லாமே ஒரு 500, 600, 1000 வருஷம்லாம் நிறைய வாழுதான். அதுக்கு ஒரு கைண்ட்லி இன்ஃபர்மேஷன். அடுத்து என்ன இதெல்லாம் பேசி திமுக பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. அவங்க என்னங்க பண்ணாங்க? என்ன பண்ணலன்னு கேளுங்க. கேட்கலாம், அது வேற. அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. அந்த எல்லாம் கிடையாது, அதை தாண்டி ஒண்ணு பண்ணிருக்காங்க. சமூக சேவையில இறங்கிருக்காங்க. யார வச்சு இல்ல அவங்களே வச்சு இறங்கிட்டாங்க. வீட்டுக்கு வீடு போய் துணி எல்லாம் துவைச்சு கொடுத்து, பாத்திரம் கழுவி ஜட்டி எல்லாம் துவைச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி உங்களால பார்க்க முடியுமா? எனக்கு புரியல. லாஸ்ட் டைம்லாம் வடை போட்டு கொடுத்தாங்க, பரோட்டா தட்டினாங்க, தோசை ஊத்துனாங்க, மக்கள் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. வீட்டு வெளியில வாசல பெருக்கிட்டு இருந்தா டக்குன்னு தொடப்பத்தை வாங்கி பெருக்கிறது. அந்த அங்க பாட்டுக்கு ஒரு ஆயா வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம், அதுகிட்ட போய் இவங்க வடை சுடுறது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டு துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு ஜெட்டியை வாங்கி நான் துவைக்கிறேன். ஏன்டா? அதுக்கு வேற ஏதாவது டீச்சர் வாங்கி துவைக்க வேண்டியதானே? உங்க ஜெட்டியை நீங்க துவைச்சு அடுத்த ஜெட்டியெல்லாம் நீங்க துவைக்காதீங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறம் சரி இப்ப துவைக்கிற. ஆமா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கைட்டி கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அது முடியாது. ஜட்டி போடக்கூடாதுன்னு நாங்க ஒரு அமுல் போடுவோம். உங்ககிட்ட தான் ஜட்டி இருக்காது, அப்புறம் எப்படி நாங்க துவைக்க முடியும்? சிக்கன் தான் ஜட்டி இருக்கு, அது கூட மிஞ்சாது. முன்னாடி கோவணம் மிஞ்சாதுன்னா இப்ப ஜட்டி மிஞ்சாதுன்றோம். போங்க, நடக்குது கண்டிப்பா. இவங்க இது ஒண்ணு இருக்கு, கனிமொழி அவர்கள். அவங்க என்னங்க பண்ணாங்க? அவங்க இங்க தேர்தல் வந்து போட்டி விடுறதா வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஆதரவு கொடுக்குறாங்களாம் இங்க சட்டமன்றத்துல வந்து போட்டியிடுறதுக்கு. யாரு தெரியல, அது ஒரு 17 அமைச்சர்கள் ஏதோ வந்து அங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஆதரவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இங்க வரவிட மாட்டாங்க. இந்த அவங்களே சொல்லியிருக்காங்க, கனிமொழி அவங்களே அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானது இல்ல, தூத்துக்குடி தான், டெல்லி நிலம் தான் அவங்களுக்கு சொந்தமானது. சரிங்களா? அவங்க தூத்துக்குடி நிக்க போறாங்களா? உங்களுக்கு வடை கிடைக்காது, வடை சமோசா வடை பஜ்ஜி கிடைக்காது. உங்களுக்கு விதிக்கப்பட்டது டெல்லி சமோசா பானிபூரி வடப்பாவு தான். அதனால இங்க நீங்க கடையை விரிக்காதீர்கள், விரித்தாலும் உங்களுக்கு கொள்முதல் செய்வதற்கு ஆள் கிடையாது. அப்படியே ஆள் வந்தா அந்த சைடு வந்து பலம் இருக்குங்களா? இல்ல, தாராளமா நிறைய. அதனாலதான் போட்டி போடுறேன்றாங்க. போயிட்டாங்கன்னா போதும், இச்சு உதறிடுவாங்க. இப்போ உதறின மாதிரியா? அந்த மாதிரி உதறி விட்டுருவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் சீரியஸா சொல்றேன். அவங்களுக்கு இந்த அரசியல், மாநில அரசியல் மேல ஒரு ஆர்வம் இருக்கலாம், இங்க வந்துடணும்ன்ற ஆர்வம் இருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே வரவிடலை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார். ஒருவேளை இவங்க வந்துட்டா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எது இப்படியெல்லாம் வரவிடாம தடுக்கலாம்னு பார்ப்பாங்களே தவிர, அவங்க கடந்த தேர்தலே வர வேண்டியவங்க. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல அங்க நமக்கு நம்ப தகுந்த ஆள் வேணும், நீ போனதான் சரியா இருக்கும். சுயேட்சையா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி நிப்பாங்க சுயேட்சையா? ஏன் நிக்க கூடாது? ஏங்க அதெல்லாம் உங்க விருப்பத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சுயேட்சையா நின்னா என்ன, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அண்ணா இருந்தா எனக்கு புரியல, எனக்கு புரியல. நேத்து என்ன கேக்குறீங்க, 4 பேரும் ஆட்சி அமைக்க முடியாதா, வர முடியாதான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு கனிமொழியா சுயேட்சையா நிக்க முடியாதான்னு கேக்குறீங்க. வரக்கூடாதுன்னு யாருங்க சொல்றது? நிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. நின்னால் என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். பிஜேபியின் கைக்கூலியா மாறிடுவாங்க அவங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் ஊடுருவலா கனிமொழி அவர்கள் ஆக்கப்படுவாங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க. வேற யாருமே வேண்டாம், இவங்களே இருக்காங்களே, இவங்களோட ஆட்கள் இருக்காங்களா, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதனால அதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஃபியூச்சர்ல வேணா ட்ரை பண்ணலாம். இந்த தடவையே கொடுப்பாங்களா வருவாங்களான்றதுலே வந்து டவுட் நியூஸ் வந்துச்சு. ஏன்னா டெல்லியிலேயே இப்போ இவங்களுக்கு மவுஸ் இல்ல, அங்கேயே ஆட்கள் வந்து வேற ஆட்கள்லாம் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றதுனால இப்போ இந்த வரத்துக்குன்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனா இங்கேயும் நீங்க வராதிங்கன்னு சொல்லி வந்துட்டா என்ன ஆகும், நம்ம இவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி கிச்சன் கேபினெட் வந்து வருத்தப்படுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால பாப்போம் கனிமொழி அவர்களுடைய நிலை என்னவா இருக்குன்றது தெரியல. பட் இப்போதைக்கு சேஃப் எம்பி தான். ஸோ அங்கேயே இருந்துடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாங்க. அடுத்த ஒரு நேர்காணல்ல பல விஷயங்களை பற்றி பேசலாம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு